டிஆர் பாலு ஆள மட்டும் தான் இருக்கு தமிழ்நாட்டுல. மீதம் 14 எங்க இருக்கு? சசிகலா அம்மையார் கூட ஆள் இருக்கு. ஏன் இதை மட்டும் போய் ரைட் பண்றீங்க? அதே தான் நானும் சொல்றேன். அத்தனை ஆலைகள் இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் போறல. சந்தேகத்திற்கிடமான இடங்கள்ல நானும் சொல்றேன் தோழர். அது அவருடைய ஆலை இல்லங்க, அது அவருடைய ஆலை இல்ல. இது முற்றிலுமாக பழிவாங்குற இடம். சார், தாவேகா இருக்கக்கூடிய கடைக்கோடி நிர்வாகி ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் செய்தி ஊடகங்கள்ல தாவேகா நிர்வாகின்னு சுட்டி காட்ட முடியுதுல்ல. அதே போல தயவு செய்து ஒரு சின்ன கரெக்ஷன். முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே, எல்லாருமா முன்ஜாமீன் போனாங்க இல்ல. இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களோ என்கிற ஐயம், என் மேல ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கலாமா? மடியில கனம் இருக்கும்போது தான். அரசியல் ரீதியா காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொன்னாலுமே டாஸ்மாக் துறை அப்படிங்கிறது ஒரு புனிதமான துறைன்னு நினைக்கிறீங்களா? தொழிலே புனிதமானதா நான் பேச வரல. ஊழலே நடக்கல. டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு 45,000 கோடியிலிருந்து 50,000 கோடி ரூபாய் வருமானம் வருது இல்லையா? இது ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே அரசுடைமையாக்கப்பட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் 40,000 அரசு ஊழியர்கள் அங்க பணி செய்யறாங்க. இது ஒரு பக்கம். நான் அது புனிதம் அல்லன்னு பேசல. முழுமையான மதுவிலக்கு ஆதரவுடைய நானுமே. அது ஏற்கனவே ஒரு பக்கம் நீங்க கல் இறக்கும் போராட்டம், தென்னையிலிருந்தும் பனை மரத்திலிருந்தும் நாங்கள் இயற்கையாக கல் இறக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம இன்னும் பர்மிஷன் கொடுக்காம இருக்கோம். அப்ப இந்த விஷயம் பேசுறது வேற. நீங்க ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிறது யார் முடிவு பண்ணி சொல்லுவாங்க? நீதிமன்றம் தான் சொல்லும். நீதிமன்ற தீர்ப்பு தான் நமக்கு இறுதியானது. நீங்க சட்டத்தின் முன் நிறுத்தணும். ஏற்கனவே 474 நாட்கள் செந்தில் பாலாஜி அவர்களை நீங்க சிறையில் வச்சிருந்தீங்க. ஒன்றிய அரசே முழுக்க தேடி துருவி எடுத்தாங்க. இன்ன வரைக்கும் ஒரு எவிடன்ஸ் கொடுத்து பெருசா பண்ணல. இன்னைக்கு மறுபடியும் நீங்க போய் நின்று அவங்க 45 இடத்த போய் நீங்க ஆய்வு பண்றீங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை, ரைடு பண்றதை பத்தி பிரச்சனை இல்லை. என்ன கண்டுபிடிச்சீங்க? எதை நீங்க நீதிமன்றத்தில் கொடுக்க போறீங்க? நீங்க சொல்லிவிட்டால் அவர் குற்றவாளியா? இப்ப நீங்க இவர் தவறு இழைத்திருக்கிறார் நீங்க சொன்னா குற்றவாளி ஆயிட முடியுமா? நீதிமன்றம் சொல்லணும். நீதிமன்றத்தில் தான் நீங்க நிறுத்த முடியும். அப்ப எல்லாமே ஒரு வெற்றி குற்றச்சாட்டா இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நான் திருப்பியும் சொல்றேன், தாவேகா அரசு இன்னைக்கு தோல்வி அடைந்திருக்கிறது. நான் திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கும் 4 லட்சம் வீடுகளுக்கு மின் இணைப்பு, மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்க செய்தி, இதை பத்தி பேசல. இன்னைக்கும் உயர்கல்வி மருத்துவ படிப்பை 8 வருடங்களுக்கு முன்பாக திமுக அரசு போராடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்துச்சு. தோழருக்கு நல்லா தெரியும். அதை இன்னைக்கு கை கழுவிட்டு நிற்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு காவிரி பிரச்சனை இன்னைக்கு பெரிய அளவில் நிற்கிது. எல்லாத்தையும் மறைக்கிற விதமா இன்னைக்கு ரைடுங்கிற பேர்ல முன்னாள் அமைச்சர்களை, அது குறிப்பா செந்தில் பாலாஜி. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு எத்தனை ஆலைகள் இருக்கிறது? மது ஆலைகள் 15 இருக்குமா? அது டிஆர் பாலு ஆலை மட்டும் தான் இருக்கு தமிழ்நாட்டில். மீதம் 14 எங்க இருக்கு? சசிகலா அம்மையார் கூட ஆலை இருக்கு. பல்வேறு அரசியல்வாதிகளுக்கு ஆலை இருக்கிறது, மது ஆலை இருக்கிறது. ஏன் இதை மட்டும் போய் ரைட் பண்றீங்க? அதே தான் நானும் சொல்றேன். அத்தனை ஆலைகள் இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் போறல. அதைத்தான் நானும் சொல்றேன் தோழர். அவருடைய ஆலை இல்லங்க, அது அவருடைய ஆலை இல்ல. திமுக உடைய முன்னாள் அமைச்சருடைய ஆலைங்கிற பேர்ல போறாங்க. இது முற்றிலுமாக பழிவாங்குற இடம். இதுக்காக போறாங்க. தாவேகா இருக்கக்கூடிய கடைக்கோடி நிர்வாகி ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் செய்தி ஊடகங்கள்ல தாவேகா நிர்வாகின்னு சுட்டி காட்ட முடியுதுல்ல. அதே போல தயவு செய்து ஒரு சின்ன கரெக்ஷன். தாவேகால் இருக்கின்ற கடைக்கோடி ஊழியர் இது மட்டுமல்ல, இன்னைக்கு தப்பு செய்கின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் தாவேகாரலாம் தான் இருக்காங்க. எடுத்து பாருங்க. நான் 19 சொல்லல, இன்னைக்கு வந்த செய்திகளை பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்போ திமுகவை சார்ந்த யார் மீதுமே எந்த ஒரு குற்ற வழக்குகள் எதுவுமே கிடையாது. நான் சொல்றேன், நீங்க 19 நான் சொல்லல. இன்னைக்கு நீங்க பத்திரிகை செய்திகளை பாருங்க. எத்தனை செய்திகளில் 10க்கு 8 தாவேகா உறுப்பினர் கார்டு வச்சிட்டு இருக்காங்கிறத காமிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை செய்திகள் இருக்கிறது? இன்னைக்கு கைது செய்யப்பட்ட பாலியல் குற்றவாளிகள் பெரும்பாலான தாவேகாரன்னு சொல்றான். இதை மறுக்க முடியுமா? இதை நீங்க மறுக்கலாம். நீங்க பேசுறீங்கல்ல ஆதாரம் இருக்கான்னு. இப்ப ஆதாரம் இருக்கான்னு பேசுறீங்கல்ல, இப்ப போய் ரைடு பண்ணி நீங்க குற்றவாளி போன்று பேசுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரும் குற்றவாளி கிடையாது இந்த உலகத்துல. இந்திய சட்டம் அப்படிதான் சொல்லுது, அரசமைப்பு சட்டம் அப்படிதான் சொல்லுது. நீங்க யார வேணாலும் குற்றம் சாட்டலாம், தோழர்களை குற்றம் சாட்டலாம். அப்ப நீங்க நிரூபிக்கணும். ஏற்கனவே 474 நாட்கள் நீங்க சிறையில வச்சிருந்து அவரை உள்ள இருந்து வெளியே விட்டுருக்கீங்க ஜாமீன்ல. அவருக்கு இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல. பேரலா நீங்களும் தமிழக விஜிலன்ஸும் இதை போய் நீங்க ரைடு பண்றீங்க. பண்ணுங்க, நிரூபிங்க சட்டத்தில் முன்னாடி. அப்ப நிரூபிக்காம நீங்க இதை 19 நீங்க சொன்னீங்க என்றால் அப்ப நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. 25 வருஷமா எடுத்து பாருங்க. 25 வருஷமா பார் நடத்தின விஷயத்தை உள்ள கொண்டு வாங்க. 25 வருஷமா டாஸ்மாக் விஷயத்தை கொண்டு வாங்க. அப்ப என்ன நீங்க ஏன் இப்ப சொல்ல வரீங்க தனியார் மயமாக்க போறோம் வார்த்தை எப்படி அமைச்சர் வாயிலிருந்து வருது? தனியார் மயமாக்க போறோம், நாங்க வருகின்ற சட்ட கூட்டத்தொடரில் அதை தனியார் மயமாக்க அதனால வேலையை செய்யறோம், சில்லறை விற்பனையை நாங்கள் தனியாருக்கு கொடுக்க போறோம் எப்படி வார்த்தை வருது? அது யாருக்கு போக போகுது? ஒரு குடும்பத்துக்கா? ஒரு லாட்டரி குடும்பத்துக்கு போக போதா? இந்த கேள்வி நான் கேட்கிறேன். ஒரு லாட்டரி குடும்பத்துக்கு கொடுக்க போறீங்களா?
இது வந்து திமுக, அதாவது தாவேக அரசு வந்து அவங்களுடைய மிஸ்டேக்ஸா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக, திசை திருப்புவதற்காக தான் இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? முதல்ல தனியார் டாஸ்மாக் இந்த திசை திருப்பு முயற்சி, தமிழக அரசு மதுபான விற்பனையை தனியாரிடம் ஒப்படைக்கப் போகிறது அப்படின்னு ஒரு பரவலான செய்தி. இது அதிகாரபூர்வமாக இதுவரையில் வரல. பரவலான செய்தி, அது நாளைக்கு நடந்தாலும் நடக்கட்டும். நடப்பது தனியார் அரசு நிறுவனங்களை தனியாரிடம் தருவது என்பது புதிதல்ல. ஒன்று, தனியார் நடத்தியது தான் மதுக்கடைகள். இப்போ அவங்க டாஸ்மாக் மூலமாக அரசாங்கம் நடத்துது, மறுபடியும் பழையபடி தனியார் போகுது. இது ஒன்று. ரெண்டு, தேசம் முழுக்கவே உலகம் முழுக்கவே தனியார் மயம் என்பது அதிகரித்து வருகிறது. காம்படிட்டிவ் இருக்கும், மற்றதெல்லாம் தனியார் மயம் ஆகுவது என்ன தவறு? பேசிக் கொள்கை, அது அரசாங்க கொள்கை. நாளைக்கு திமுக தப்பித்தவரி ஆட்சிக்கு வந்ததுன்னா அது மாற்றி அரசாங்கம் டாஸ்மாக் பண்ணிட்டோம். செந்தில் பாலாஜி அடிப்படையில் தனியார் மயமாக்குற கொள்கை பாஜகவுக்குரியது, அதனால நான் ஒத்துக்கிறேன். இல்ல அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தான் தவறு. எப்போ வந்து தனியார் மயம்? நரசிம்மராவ் 2014 அப்புறம் ஏதாவது ஒரு அரசு நிறுவனத்தை பாஜக உருவாக்கி இருக்கா? இந்த கேள்வி 2014 அப்புறம் ஏதாவது ஒரு அரசு நிறுவனத்தை பாஜக அரசு உருவாக்கியதா சொல்லுங்க, நான் வந்து இருக்கு இல்லை அந்த பதில் விட்டோம். இப்ப அது தலைப்பு, இப்ப தலைப்பு வந்து டாஸ்மாக் தொடர்பானது. டாஸ்மாக் தொடர்பாக செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கை, இடி ரெய்டு, இதெல்லாம் தான். தனியார் மயம் பத்தி இன்னொரு நாள் டிபேட் பண்ணலாம். அது எப்ப பண்ணதே பாஜக ஒரு தனி அரசு நிறுவனம் தொடங்கல அப்படிங்கிற விவகாரத்துல இன்னொரு பார்வை வச்சுக்கலாம். நம்ம பாயிண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் தனியார் மயமாக்குவது தவறில்லை, சரி. அதை மக்களே ஏற்றுக்கொண்டு மனநிலையில் இருக்காங்க. எல்லா மக்களும். இப்போ தனியார் பள்ளிக்கூடம் இருக்கா, சிபிஎஸ்சி தனியார் பள்ளிக்கூடம் இருக்கா, அரசு நிறுவனங்கள், ஊடகங்கள் எல்லாமே தனியார் மயம் வந்தாச்சு. அப்போ இது மக்கள் மத்தியிலே ஒரு தனியார் மயம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சித்தாந்தமாக இருக்கிற பட்சத்தில் அதை திசை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இது ரொம்ப பேசும்போது நான் குறுக்கிடல, அவ்வளவு நேரம் பேசினாரு. சுற்று வரும்போது நீங்க பள்ளிக்கூடத்தை ஒப்பிடுறத நான் ஏத்துக்க மாட்டேன். அதுதான் திருப்பி சொல்றேன். அதெல்லாம் நீங்க ஒத்துக்க வேண்டாம், இது முக்கியம் இல்ல. நீங்க பேசி முடிச்ச அப்புறம் தான் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கா பதில். சரி, முன்ஜாமீன் எல்லாருமேலையும் எல்லாரும் ஒன்று எடுக்கலான்னு. முன்ஜாமீன் எப்போ எடுப்பாங்க? இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்களோ என்கிற ஐயம், சந்தேகம் எனக்கு ஏற்படும் போது நான் முன்ஜாமீன். அப்போ இத்தனை முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே, எல்லாருமா முன்ஜாமீன் போனாங்க? இல்லை. சந்தேகத்துக்கு என் மேலே எந்த நேரத்திலும் ஒரு இடியோ சிபிஐயோ மற்ற போலீஸோ நடவடிக்கை எடுக்கக்கூடும், லஞ்ச ஒழிப்புத்துறையோ அதாவது ஊழல் தடுப்புத்துறையோ என் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்ற சந்தேகம் எப்போ வரும்? என் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கலாமா, இல்லைன்னு இருக்கு நான் சொல்லலை என்கிற சந்தேகம் எப்போ வரும்? மடியில் பயம் கனம் இருக்கும்போது தான். இதனால தான் முன்ஜாமீனுக்கு கோர்றாங்க. எல்லாருமே கேட்குறாங்களா? நாட்டில் இருக்கிற 8 கோடி தமிழர்கள் கேட்குறாங்களா? இல்லையே. யார் சம்பந்தப்பட்டவர்கள்? இது ஒன்று. 2, மூன்றாவது, மதுபானத்தில் 45,000 50,000 நண்பர் ஹலீம் சொன்னார், 50,000 கோடி கரெக்டு. ஆனால் விற்பனை அளவு என்ன? வருவாய் தமிழக அரசுக்கு 46,000 சார், ராதாகிருஷ்ணன் சார், 50,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, 50,000 கோடி கிடைக்குது. ஆனால் விற்பனை செய்யப்பட்ட மதுபானங்களின் மொத்த மதிப்பு என்ன? அதுக்கு அந்த டேலி ஆகலையே. அது எங்கே போச்சு அந்த மீறி பணம்? இது எல்லாரும் கேட்குற கேள்வி. இன்றைய தினம் எல்லா நாளேடுகளும் வந்த கேள்வி. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூரில் அப்போதைய தாவேக தலைவர் இன்றைய முதலமைச்சருமான ஜோசப் விஜய் பாடியிருக்கார். அது அரசியல், நான் அந்த விவாதத்துக்கெல்லாம் போக வருவேன். 2வது, இதில் கடந்த முறை என்னென்ன மாதிரி ஊழல்கள் நடைபெற்றன அப்படிங்கிறது ஊடகம் இடி ரெய்டில் என்னென்ன தெரியுதுன்னா, 1, பார்கள் நடத்துவதில் முறையாக டெண்டர் கோரப்பட்டு அதற்கான டிரான்ஸ்பரன்சி இருக்கா? குடித்தவங்க கூட டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுவான். மதுபானம் நடத்துகிற கொள்கை உள்ள அரசாங்கம் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அது 1. டெண்டர் முறையில் குறிப்பிட்ட ஒரு சிண்டிகேட் அனுப்பிச்சு, ஆர்கே சார் கரெக்டாக சொல்லுவார், டெண்டர் ஒரு சிண்டிகேட் மாதிரி அமைச்சு அவங்களே வாங்குறாங்க. அப்போ டெண்டர்கள் யாருக்கு போகுது? பார்களை நடத்துவதற்கான உரிமம் பெறுபவர்கள் யார்? இது கேள்வி. 2வது, கொள்முதல். இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தான் வாங்கலாம், மதுபான தொழிற்சாலையிலேருந்து ஆலையிலிருந்து வாங்கணும், இன்னென்ன வாங்கணும்,
இது கேள்வி. இதுலேயே இன்னொரு கோளாறு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட மது கடையில் நமக்கு இது என்ன தெரியாது, இந்த மதுபானம் தான் நிறைய போகுதுன்னு அங்கே இப்போ உதாரணத்துக்கு உருளைக்கிழங்கு ஒரு ஏரியாவில் நல்லா விற்குதுன்னா உருளைக்கிழங்கு 2 லோடுக்கு மேலே 3 லோடு வாங்குவாங்க அந்த கடையை. அந்த மாதிரி ஒரு இடத்துல நல்லா போகுதா அதை அந்த மதுபானம் வாங்கணும், மதுபானம் விற்பாங்க. இது ஒரு கன்சூமருடைய ஆக்டிவிட்டி, பேசிக் பொருளாதார அடிப்படை தத்துவம். இதில் இந்த மதுபானத்தை வாங்கணும், நீ விற்கிறியோ இல்லையோ இவ்வளோ வாங்கணும், அதுக்கே கணக்கு காட்டணும் என்கிற கொள்முதலில் ஏற்படுகிற மூணாவது கிடங்குல டாஸ்மாக் கிடங்கு மதுபான உற்பத்தி செய்யப்பட்டு குடோனில் வைக்கிறாங்கல்ல, அங்கேருந்து அவுட்லெட்டுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு போவதில்ல, டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, அதில் கணக்கு பண்ணி இவ்வளோ ஆகும்னா சரி ஒரு 10,000 ரூபா ஆகும் டிரான்ஸ்போர்ட்டில் அப்படின்னா 15,000 20,000 கணக்கு போட்டு அதில் அடிக்கிறது. இதெல்லாம் போனாலும் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் ஒரு நகைச்சுவாக சொல்ல, திருமணம்லாம் டின்னர்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த என்ன டின்னருக்கு போகணும் அப்படிமா, சாப்பிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு தோணுனா அவன் எவ்வளோ பகாசூர்னா இருப்பான். அந்த மாதிரி இவ்வளவும் பண்ணிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா 15 ரூபா வாங்க. இதில் பாட்டிலுக்கு 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா என்று கணக்கு சொல்லப்படுது. இதில் என்ன கேள்வினா, நமக்கு ரெய்டு பண்ணால ஏன் பதறாங்க, அதுதான் ரெய்டு. ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் நான் ஒரு தகவலை நான் சொல்லி காட்டணும், உண்மையாகவே நிஜமாக சொல்கிறேன். ரெய்டுகள், அது இடி ரெய்டு, சிபிஐ ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, மத்திய அரசு ரெய்டு, டிவிஎஸ்சி மாநில ஊழல் தடுப்புத்துறை என்னுடைய ரெய்டு எத்தனை இருந்தாலும் சரி, ஒரு பிரிட்டிஷ் எம்பி சொன்ன மாதிரி தான் ஞாபகம், ஜான் ஸ்ட்ரேன்னு நினைவு, பேர் சரியாக இல்லாமல் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் இருக்கும், அவுட்புட் ஒன்று இருக்கார். எல்லாம் பந்தாவா சோதனைகள் விசாரணைகள் அதெல்லாம் இழுத்து போகும், செய்திகளாக தாளில் வரும். அப்போல்லாம் அந்த காலத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்பு செய்தித்தாள் தானே பிரபலம், செய்திகள் உலா வரும், கடைசியில் அவுட்புட் இறுதி முடிவு என்பது ஒன்றுமே இருக்காது அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி தானோ எனக்கு, ஏன்னா கடந்த ஆட்சியின் தலைவர்கள் மீதான பல்வேறு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளால் இதுவரையில் என்ன நடந்தது என்ன கேள்வி, அதுக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி உரிய பதிலை சொல்லியாக வேண்டும், முறையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். Behind Woods in Face Off, the digital debate show. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show, powered by Rajmahal Silks Madurai.